வெல்கம் டு மை சேனல் Woolenkaivinai. Woolenkaivinai ஃபேஸ்புக் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி க்ரோஷியில் செஞ்ச ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Geniecreationங்கிற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் பார்த்து செஞ்சு பார்க்கக்கூடிய உலன் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் அனுப்புங்க. என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் Woolenkaivinaiக்கு இல்லைனா என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் அனுப்பலாம். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Woolenkaivinai. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், அது மாதிரி அழகான 2 குட்டி போதாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வெறும் சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஸ்டிச் மார்க்கரோ தையல்கள் எண்ணிக்கை எதுவுமே தேவை கிடையாது. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு போ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த போ பண்ணிடலாம். ஸோ இந்த போ பண்ணுறதுக்கு நான் 4 ப்ளே அக்ரிலிக் கார்ன் எடுத்திருக்கேன், க்ரீன் கலர். அதுக்கப்புறம் ஹூக் வந்துட்டு 3.5 வந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வந்து லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் செயின்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த போவோட லென்த்து நமக்கு மொத்தமாக எவ்வளோ வேணுமோ அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம செயின் போட போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் லென்த் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு ஹூக் உள்ள விடலாம். நல்லா டைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செயின்ஸ், அதாவது உங்களுக்கு எவ்வளோ தூரம் போ வேணும், எவ்வளோ பெரிய போ வேணும், அதாவது இந்த லென்த்து தான் நம்ம போட்டுட்ருக்கோம். சரிங்களா? ஸோ நான் கொஞ்சம் செயின் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தூரம் அளவுக்கு வந்து கொஞ்சம் செயின்ஸ் போட்டிருக்கேன். இப்போது செயின் போட்டதுக்கப்புறமா நம்ம இன்னொரு செயின் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த 2வது செயின், ஹூக் கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஒரு செயின் விட்டுட்டு இந்த பக்கத்து செயின்லேருந்து ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட வேண்டியது தான். 1 2 3 4. ஸோ இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கடைசி வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பினதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு செயின் இதுக்குள்ளே போயிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, பக்கத்து செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இது மேலே ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய எல்லா செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேன்னு நம்ம போட வேண்டியது தான். எவ்வளோ தூரம் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் அளவுக்கு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹைட்டு, இந்த உயரம் அளவுக்கு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரலாம். கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாகவே சிங்கிள் க்ரோஷே தான் நம்ம போட்டிருக்கோம், வேறு எதுவுமே போடலை. இப்போது நம்ம இதுக்கு பார்டர் கொடுக்கணும். இப்போ இதில் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்க மாதிரி நான் இதுக்கு ஒரு கலர் கொடுக்க போகிறேன். இந்த பார்டர் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா பார்டர் போடலாம், இல்லை நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம பார்டர் போடணும் இல்லையா, அதுக்கு நான் ஒரு கலர் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் கான்ட்ராஸ்ட்டாக வயலட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ வயலட் கலர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். நீங்கள் நூல் வந்துட்டு எங்கே வேணால் ஜாயின் பண்ணலாம். நான் கொஞ்சம் இந்த கார்னர் தாண்டி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுவும் அதே ஸ்டெப்பு தாங்க, ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். போடுறப்போ இந்த பின்னாடி விட்டுருக்கக்கூடிய இந்த நூலையும் இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. இப்படி சேர்த்து வச்சு தச்சுட்டே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நூல் வந்து பின்னாடி அசிங்கமாக தெரியாது. நமக்கு அந்த தையலுக்குள்ளேயே வந்து அது மறைஞ்சிடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேன்னு போட்டுட்டு வரலாம். எது வரைக்கும்னா அந்த கார்னர் வரைக்கும் நான் போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த கார்னர் கிட்ட வந்தாச்சு. இந்த கார்னரில் மட்டும் வந்து நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அப்போ தான் அழகாக வளைஞ்சு தெரியும். அதுக்காக 1 ஸோ இந்த கார்னர் வந்துட்டோம். இப்போ இந்த கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு இங்கே இருக்கிற மாதிரி நல்லா நீட்டாக செயின் இருக்காது. ஒரு 2 கார்னருமே நமக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் இந்த இடத்துல எங்கெங்கே குட்டி கேப் நமக்கு தெரியும். இப்படி விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே குட்டி கேப் தெரியும். அதுக்குள்ளெல்லாம் விட்டு சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டு வாங்க. நம்ம இதுக்குன்னு தனியாக நமக்கு அங்கே செயின் தெரியாததுனால குழம்பிட வேண்டியது இருக்காது. எங்கெங்கே கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு
சிங்கிள் crochet போட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு கார்னர்லையுமே நான் சொன்ன மாதிரி நம்ம 2 சிங்கிள் crochet போட்டுக்கலாம். அதாவது 4 கார்னர்லையும் 2 சிங்கிள் crochet போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வளைவாக வந்து நமக்கு தெரியும் அந்த போ. அப்போ தான் நீங்கள் இந்த ஸ்டெப் வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் 2 கலர் காமிச்சு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது 2 கலர் வச்சு பண்ணியிருக்கேன். நம்ம கான்ட்ராஸ்ட்டாக வந்து போலாம் பண்ணணும் அப்படின்னா தான் ட்ரெஸ்ஸுக்கு போடுறப்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கார்னர் வந்துட்டோம். இந்த கார்னர்லேயும் நம்ம 2 சிங்கிள் crochet போட்டுடலாம். 1 2. இப்போ இங்கே 2 சிங்கிள் crochet போட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே மேல் வந்துட்டு செயின் இருந்ததுனால நம்ம ஈஸியாக போட்டுட்டோம். இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பேஸில் போட்டிருக்க செயின் இது கரெக்டுங்களா. இங்கே சிங்கிள் crochet மேலே போட்டிருந்ததுனால நமக்கு அழகாக ஒவ்வொரு செயின் தெரிஞ்சு போட்டுட்டோம். இங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் இப்படி நல்லா இழுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த செயின் வந்து மேலே தெரியும். அது மேலே நம்ம அப்படியே ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுட்டு வர வேண்டியதான். ஸோ நான் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், கார்னரில் மட்டும் இப்படி வளைஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல நூல் வச்சு கட்ட போகிறோம். இப்போ இதை நம்ம எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். மடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதே பக்கம் இந்த பக்கமும் எடுத்துகிட்டு இதோட சென்டர் பகுதி வந்து எடுத்துக்கோங்க. சென்டராக பிடிச்சிட்டு நீங்கள் என்ன கலரில் வந்து நூல் வந்து இந்த இடத்துல ரேப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நூல் எடுத்து சுற்றிக்கோங்க. அவ்வளோதான், நான் அதை ஃபுல்லாக ரேப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த போ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த போ பண்ணுறதுக்கும் நான் அதே 3.5 mm ஹூக்கும் 4 ப்ளே அக்ரலிக் யானும் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் செயின் போடணும். அதாவது இதுக்கு எப்படி நம்ம செயின் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போக்கு வந்து இப்படி இருக்கக்கூடிய இந்த லென்த்தில் தான் நம்ம வந்து செயின் போட்டோம் இல்லையா. பேஸாக போடக்கூடிய செயின் வந்து இந்த லென்த்துக்கு போட்டோம். இப்போது இந்த போ போடுறதுக்கும் அதே மாதிரி தான் போட போகிறோம். ஆனால் நம்ம வந்து குறைச்சி தான் செயின் போடணும். அதாவது ஒரு 5 இல்லை 6 செயின் போட்டால் நமக்கு இந்த போ பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஒரு 5 செயின் போடுறேன். 1 2 3 4 5. ஸோ இதில் நான் ஒரு 5 செயின் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த போ வந்து நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த நீட்டம் தெரியுதுங்களா, இந்த நீட்டத்துக்கு தான் நம்ம வந்து இப்போ செயின் போட்டுட்ருக்கோம். அடிப்பாகம் இந்த நீட்டத்துக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அகலம் இருக்கு இல்லையா, இதுக்கு தான் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயின் போடுங்க. 5 வந்து ரொம்ப சின்னதாக தெரியறதுனால நான் இன்னும் ஒரு 3 செயின் போட்டுக்கிறேன். இப்போ இதில் 8 செயின் இருக்குது. இந்த 8 செயினில் இந்த ஃபஸ்ட்டு செயினை விட்டுருங்க. விட்டுட்டு இந்த செயின் இதிலிருந்து ஒரு சிங்கிள் crochet போடலாம். இதே மாதிரி இந்த கடைசி இடம் வரைக்கும் ஒவ்வொரு சிங்கிள் crochet போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். இந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டு இப்போ பாருங்கள், இதுலேயும் நான் அந்த கடைசி வரைக்கும் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா இதுலேயும் ஒரு செயின் போட்டு இப்படி திருப்பிடலாம். திருப்பிட்டு அதே மாதிரி தான் போன போ போட்ட மாதிரியே இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் crochetன்னு நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து நம்ம போடணும். சரிங்களா. இப்படி நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டுட்டு வர வர வந்து நமக்கு நல்ல நீட்டமான போ வந்து கிடைக்கும். ஸோ நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கொஞ்சம் தூரம் அளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக சிங்கிள் crochet மட்டுமே போட்டு வச்சுருக்கேன். வந்து பார்த்துக்கோங்க, இந்த அகலம் வந்து இவ்வளோ தான் நமக்கு இருக்கணும். இந்த போ பார்த்தீங்களா, இது இவ்வளோ தான் அகலம் இருக்கணும். ஸோ இது பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போடணும் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் வச்சு தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பக்கத்தில் ஒரு தடவை விட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுலையும் விட்டு வெளியில் எடுத்து திரும்பவும் வெளியில் எடுத்துடலாம். ஸோ இதுதான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டோம். அதே மாதிரி அடுத்த தையல்லையும் உள்ளே விட்டு பக்கத்தில் இருக்க தையலுக்குள்ளே விட்டு வெளியில் இழுத்துக்கலாம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த லூப்பையும் மறுபடியும் நம்ம இது வழியாக வெளியில் இழுத்துடலாம். இதே மாதிரி இந்த கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். போட்டுட்டு நூலை கட் பண்ணி விட்டுடலாம். இப்படி ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்படி முன்பக்கம் திருப்பிக்கோங்க.
முன்பக்கம் திருப்பிட்டு இந்த தச்ச பகுதி இருக்கு இல்லையா, நம்ம ஜாயின் பண்ண இடம், அதை வந்து இப்படி சென்டராக வச்சுக்கோங்க. சென்டராக வச்சுட்டு இந்த நடுவில் இப்படி நல்லா அதை அமுக்கி பிடிச்சிக்கோங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து. இப்போ இந்த நடுவில் தான் நம்ம நூல் சுற்ற போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு போ தாங்க இது. நல்லா உங்களுக்கு எது சென்டராக படுதோ அந்த சென்டரில் வச்சுக்கோங்க. கரெக்டாக சென்டர் பார்த்துக்கோங்க, அப்போ தான் போ வந்துட்டு எல்லா பக்கமும் கரெக்டான ஷேப்பு வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி நூல் வந்து ஃபுல்லாக நம்ம சுற்றிட வேண்டியதான். சுற்றி இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம 2 போவுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு போங்க. இருக்கிற போவிலே ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் செய்யக்கூடிய போ தான் இது. இதில் 2த்துலேயுமே வந்து நம்ம வெறும் சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். இதில் டபுள் க்ரோஷே அப் டபுள் க்ரோஷே எதுவும் இல்லை. ஸ்டிச் மார்க்கெட் தேவை கிடையாது. தையல்களோட எண்ணிக்கை நமக்கு முதல்ல தேவை கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போ வந்துட்டு நம்ம ஹெட்பேண்ட் வைக்கிறப்போ இல்லை குல்லா பண்ணுறப்போ அந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல அதை பயன்படுத்தலாம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் இந்த போலாம் எங்கெங்கே வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இந்த போ வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த போ இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குட்டியான போ. இது வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் பண்ணுறப்போ இல்லை ரொம்ப குட்டி குழந்தைங்க ட்ரெஸ் பண்ணுறப்போ வைக்கக்கூடிய சின்ன போ இது. இதையும் வந்து எப்படி செய்கிறதுன்ற வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.